உலகையே திரும்பி பார்க்க வைக்கும் ஒலிம்பிக் போட்டிகளில் வழங்கப்படும் தங்கப்பதக்கம் முழுவதும் தங்கம் கிடையாது. 1912ஆம் ஆண்டிற்கு பிறகு உலக வரலாற்றில் எந்த ஒரு ஒலிம்பிக் பதக்கமும் முழுமையான தங்கத்தால் உருவாக்கப்படவில்லை. இன்று வழங்கப்படும் பதக்கங்களில் 92.5% வெள்ளியும் அதன் மேல் வெறும் 6 கிராம் தங்கம் மட்டுமே பூசப்பட்டிருக்கும். காரணம், இயற்கையில் கிடைக்கும் தூய்மையான தங்கம் மிகவும் மென்மையானது. அதை வைத்து ஒரு உறுதியான பதக்கத்தை கூட செய்ய முடியாது. உலோகங்களின் இந்த பலவீனத்தை மனிதன் தந்திரமாக வென்றது போலவே நாம் வாழும் இந்த பிரபஞ்சமும் ஒரு மாபெரும் ஏமாற்று வித்தையை செய்து கொண்டிருக்கிறது. உங்கள் கைகளை பாருங்கள். உங்கள் நரம்புகளில் ஓடும் இரத்தத்தில் உள்ள இரும்பு, உங்கள் மரபணுக்களை DNA கட்டமைத்திருக்கும் கார்பன், நீங்கள் சுவாசிக்கும் ஒவ்வொரு மூச்சிலும் உள்ள ஆக்சிஜன் என எதுவுமே இந்த பூமியில் உருவானது கிடையாது. பல 100 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு பிரம்மாண்டமான நட்சத்திரம் வெடித்து சிதறிய போது சூப்பர்னோவா, அந்த மாபெரும் வன்முறையில் சிதறிய துகள்கள்தான் இன்று உங்கள் உடலாகவும் நீங்கள் பார்க்கும் உலகமாகவும் மாறியிருக்கிறது. உலோகங்கள், பிரபஞ்சத்தின் முதல் குழந்தை ஹைட்ரஜன், உயிர்களை படைத்தது கார்பன் மற்றும் கண்ணுக்கு தெரியாத காற்று. இந்த 4 தூண்களின் மீது கட்டமைக்கப்பட்டுள்ள பிரபஞ்சத்தின் மாயாஜால உலகத்திற்குள் இன்று நாம் நுழையப் போகிறோம். அத்தியாயம் 1. நாகரிகங்களை உருவாக்கிய அரக்கர்கள். த ஏஜ் ஆஃப் மெட்டல்ஸ். நமது பூமியில் இயற்கையாக கிடைக்கும் தனிமங்களில் எலிமெண்ட்ஸ் 75%க்கும் மேலானவை உலோகங்கள்தான். இவை வெறும் பளபளப்பான கற்கள் அல்ல, மனித நாகரிகத்தின் திசையையே மாற்றி எழுதிய பிரபஞ்சத்தின் ஆயுதங்கள். உலோகங்கள் அடிப்படையில் படிக அமைப்பு, கிறிஸ்டலைன் ஸ்ட்ரக்சர் கொண்டவை. இவற்றின் அணுக்கள் மிக நெருக்கமாக ஒரு இராணுவ படையைப் போல ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கும். ஆனால் இந்த உலோகங்களுக்கு எப்படி மின்சாரத்தை கடத்தும் சக்தி வந்தது? உலோக அணுக்களின் வெளிவட்டத்தில் உள்ள எலக்ட்ரான்கள் எந்த ஒரு குறிப்பிட்ட அணுவிற்கும் சொந்தமில்லாமல் ஒரு எலக்ட்ரான் கடல் போல சுதந்திரமாக நீந்திக் கொண்டிருக்கும். இந்த சுதந்திரமான எலக்ட்ரான்கள் தான் மின்சாரத்தையும் வெப்பத்தையும் ஒளியின் வேகத்தில் கடத்துகின்றன. ஆனால் இயற்கையாக கிடைக்கும் தூய்மையான உலோகங்கள் பெரும்பாலும் மிகவும் மென்மையானவை அல்லது எளிதில் உடையக்கூடியவை. தூய்மையான தங்கத்தை வைத்து ஒரு ஆயுதத்தை செய்ய முடியாது, அது வளைந்துவிடும். இங்குதான் மனித மூளை ஒரு மிகப்பெரிய அறிவியல் தந்திரம் செய்தது. அதுதான் உலோக கலவைகள், அலோயஸ். ஒலிம்பிக் போட்டிகளில் வழங்கப்படும் தங்கப்பதக்கம் முழுவதும் தங்கம் என்று நீங்கள் நினைத்திருந்தால் அதுதான் இல்லை. 1912ஆம் ஆண்டிற்கு பிறகு எந்த ஒரு ஒலிம்பிக் பதக்கமும் முழுமையான தங்கத்தால் செய்யப்படவில்லை. இன்று வழங்கப்படும் ஒரு ஒலிம்பிக் தங்கப்பதக்கத்தில் 92.5% வெள்ளியும் வெறும் 6 கிராம் மட்டுமே தங்கமும் பூசப்பட்டிருக்கும். தூய தங்கம் மிகவும் மென்மையானது என்பதால் இந்த ஏற்பாடு. வரலாற்றை புரட்டி பாருங்கள். செம்பையும் காப்பர், தகரத்தையும் டின் மனிதன் நெருப்பில் உருக்கி ஒன்றாக கலந்தபோதுதான் உலகையே ஆண்ட வெண்கலம், பிரான்ஸ் என்ற முரட்டுத்தனமான உலோகம் பிறந்தது. அதுவே செம்போடு துத்தநாகத்தை கலந்தபோது பித்தளை உருவானது. இரும்போடு சிறிது கார்பனை கலந்தபோது நவீன வானளாவிய கட்டிடங்களை தாங்கி பிடிக்கும் F உருவானது. இரும்பும் கார்பனும் சேர்ந்த F குடன் குரோமியத்தை சேர்க்கும்போது அது ஒருபோதும் துருப்பிடிக்காத ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலாக மாறுகிறது. இன்று ஸ்பேஸ் எக்ஸ் போன்ற நிறுவனங்கள் செவ்வாய் கிரகத்திற்கு அனுப்பும் ராக்கெட்டுகளில் வெப்பத்தை தாங்குவதற்காக பல உலோகங்களை ஒன்றிணைத்து ஹை என்ட்ரி அலோயஸ் என்ற அதிநவீன கலவைகளை பயன்படுத்துகின்றன. உலோகங்களின் வேதியியல் பிணைப்பை மனிதன் தன் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்ததால் தான் இன்று வானூர்த்திகளும் விண்கலங்களும் சாத்தியமாகியுள்ளன. அத்தியாயம் 2. பிரபஞ்சத்தின் முதல் குழந்தை ஹைட்ரஜன். ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தின் வரலாற்றை நாம் எழுத வேண்டுமென்றால் அதன் முதல் வரி ஹைட்ரஜன் என்ற ஒற்றை சொல்லாகத்தான் இருக்கும். பெருவெடிப்பு, பிக் பேங் நிகழ்ந்த சில நிமிடங்களில் உருவான முதல் தனிமம் இதுதான். இன்று நாம் வானில் பார்க்கும் விண்மீன்கள், வியாழன், சனி போன்ற மாபெரும் கோள்கள் என காணக்கூடிய பிரபஞ்சத்தின் விசிபிள் யூனிவர்ஸ் 90% ஹைட்ரஜனால் மட்டுமே நிரம்பியுள்ளது. ஒரு புரோட்டான், ஒரு எலக்ட்ரான், அவ்வளோதான். ஆவர்த்தன அட்டவணையில் இருக்கும் மிகச்சிறிய இலகுவான தனிமம் இதுதான். ஆனால் இதனுள் அடங்கியிருக்கும் ஆற்றல் ஒரு கற்பனைக்கு எட்டாத அரக்கன். நமது சூரியன் கடந்த 460 கோடி ஆண்டுகளாக இவ்வளவு பிரகாசமாக எரிய காரணமே அதன் மையத்தில் ஒவ்வொரு நொடியும் பல கோடி டன் ஹைட்ரஜன் அணுக்கள் ஒன்றோடு ஒன்று மோதி ஹீலியமாக மாறும் அணுக்கரு இணைவு.
நியூக்ளியர் ஃபியூஷன் தான். பூமியில் ஹைட்ரஜன் ஒரு நிறமற்ற, சுவையற்ற, மணமற்ற வாயுவாகவே காணப்படுகிறது. இது ஆக்சிஜனோடு இணையும் போதுதான் இந்த பூமியில் உயிர்களை தாங்கி பிடிக்கும் நீர் உருவாகிறது. கார்பனோடு இணையும் போது ஹைட்ரோ கார்பன்களாக மாறி நாம் பயன்படுத்தும் பெட்ரோல், டீசல் என ஒட்டுமொத்த உலக பொருளாதாரத்தையும் இயக்குகிறது. இன்று ஒட்டுமொத்த அறிவியல் உலகமும் எதிர்காலத்தின் எரிபொருள் என்று இந்த ஹைட்ரஜனைத்தான் கொண்டாடுகிறது. ஆனால் இதை நேரடியாக பயன்படுத்துவதில் ஒரு மிகப்பெரிய சவால் உள்ளது. இது மிக எளிதில் தீப்பிடிக்கக்கூடியது. 1937 ஹிண்டன்பர்க் என்ற மாபெரும் ஜெர்மன் பயணிகள் பலூன் விபத்துக்குள்ளாகி வானிலேயே எரிந்து சாம்பலானதற்கு அதில் அடைக்கப்பட்டிருந்த ஹைட்ரஜன் வாயுவே காரணம். இதை கையாள இன்று எலக்ட்ரோலைசிஸ் என்ற மின்னாற்பகுப்பு முறை பயன்படுத்தப்படுகிறது. நீரின் வழியாக மின்சாரத்தை செலுத்தும் போது நீரின் மூலக்கூறுகள் உடைக்கப்பட்டு நேர்மின் முனையில் அனோட், ஆக்சிஜனும் எதிர்மின் முனையில் கேத்தோடு ஹைட்ரஜனும் தனியாக பிரிக்கப்படுகின்றன. இப்படி பிரிக்கப்படும் ஹைட்ரஜனை ஃபியூவல் செல்ஸ் மூலம் ஆக்சிஜனோடு மீண்டும் வினைப்புரிய செய்து மின்சாரத்தை உருவாக்குகிறார்கள். இதன் கழிவாக வெளியேறுவது வெறும் தூய்மையான நீர் மட்டுமே. பெட்ரோலுக்கு பதிலாக வெறும் தண்ணீரை கழிவாக வெளியேற்றும் கார்கள் இன்று ஜப்பானிலும் ஜெர்மனியிலும் ஓடத் தொடங்கிவிட்டன. இதுதான் ஆட்டோமொபைல் துறையின் அடுத்த மாபெரும் புரட்சி. அத்தியாயம் 3. உயிர்களின் சிற்பி, கார்பன், த ஆர்கிடெக்ட் ஆஃப் லைஃப். இந்த பூமியில் உள்ள அனைத்து உயிரினங்களின் உடலிலும் 20% இருப்பது கார்பன் மட்டும்தான். இது இல்லை என்றால் பூமியில் ஒரு செல் உயிரினம் கூட தோன்றியிருக்க முடியாது. கார்பன் ஏன் இவ்வளவு ஸ்பெஷல்? அதன் ரகசியம் அதன் வெளிவட்டத்தில் உள்ள 4 எலக்ட்ரான்களில்தான் ஒளிந்திருக்கிறது. கார்பன் அணு 4 கைகளை கொண்ட ஒரு மாயாவியை போன்றது. இது ஒரே நேரத்தில் மற்ற 4 அணுக்களோடு மிக வலுவான கோவலண்ட் பிணைப்பை உருவாக்கி கொள்ளும். இது ஹைட்ரஜனோடு சேர்ந்து மீத்தேன் முதல் கோடிக்கணக்கான அணுக்கள் கொண்ட நீண்ட சங்கிலிகளான மனித டிஎன்ஏ வரை அனைத்தையும் கட்டமைக்கும் ஆற்றல் கொண்டது. இதைத்தான் அறிவியல் கரிம வேதியியல், ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி என்று அழைக்கிறது. கார்பனின் மற்றொரு பிரம்மாண்ட முகம் அதன் புறவேற்றுமை வடிவங்கள், அல்லோட்ரோப்ஸ் ஆஃப் கார்பன் எனப்படும் மாறுபட்ட நிலைகள். ஒரே கார்பன் அணுக்கள் எப்படி பிணைக்கப்படுகின்றன என்பதை பொறுத்து அது முற்றிலும் வேறுபட்ட பொருட்களாக மாறும். கிராஃபைட். பென்சிலின் முனையில் உள்ள கிராஃபைட்டில் கார்பன் அணுக்கள் தட்டையான தாள்களைப் போல அடுக்கப்பட்டிருக்கும். ஒரு தாளுக்கும் மற்றொரு தாளுக்கும் இடையே உள்ள பிணைப்பு மிகவும் பலவீனமானது என்பதால் தாள்கள் ஒன்றின் மீது ஒன்று எளிதாக சறுக்கும். அதனால்தான் பென்சிலால் எழுத முடிகிறது. இதில் ஒரு எலக்ட்ரான் சுதந்திரமாக இருப்பதால் இது மின்சாரத்தை கடத்தும். வைரம், டைமண்ட். அதே கார்பன் அணுக்கள் பூமியின் ஆழத்தில் பல ஆயிரம் டிகிரி வெப்பத்திலும் பல லட்சம் டன் அழுத்தத்திலும் சிக்கும்போது அவற்றின் கட்டமைப்பு முற்றிலும் மாறி முப்பரிமாண் 3D முறையில் ஒன்றோடு ஒன்று இறுக்கமாக பிணைக்கப்படுகின்றன. உலகின் மிக கடினமான பொருளாக உருமாறுகிறது. ஃபுல்லரீன்ஸ் மற்றும் கிராஃபீன். இதுதான் நவீன அறிவியலின் சொல்லப்படாத கதை. கார்பன் அணுக்களை ஒரு கால்பந்தின் வடிவத்தில் 60 அணுக்களாக பிணைத்து புல்லரீன் என்ற கூண்டு அமைப்பை உருவாக்கினார்கள். அதைவிட ஒருபடி மேல போய் கார்பன் அணுக்களை வெறும் ஓரணு தடிமன் 1 அட்மத்திக் கொண்ட ஒரு வலையாக பிரித்தெடுத்தார்கள். அதுதான் கிராஃபீன். எக்கை விட 200 மடங்கு உறுதியானது, ஆனால் ஒரு இறகை விட இலகுவானது. எதிர்கால விண்வெளி மின்தூக்கிகள், ஸ்பேஸ் எலிவேட்டர்ஸ் முதல் உடலுக்குள் செலுத்தப்படும் நானோ ரோபோக்கள் வரை அனைத்திற்கும் இந்த கார்பன் அமைப்பு தான் அடிப்படை. உயிரியலை பொறுத்தவரை கார்பன் என்பது புரதங்கள், புரோட்டீன்ஸ், கார்போஹைட்ரேட்டுகள், கொழுப்புகள் மற்றும் நியூக்ளிக் அமிலங்கள் என மனித உடலின் அனைத்து இயக்கங்களையும் கட்டுப்படுத்தும் பயோகெமிக்கல் மூலக்கூறுகளின் அஸ்திவாரம். அத்தியாயம் 4. கண்ணுக்கு தெரியாத மரணக்கடல், காற்று, த இன்விசிபிள் ஓஷன். நாம் அனைவரும் ஒரு கண்ணுக்கு தெரியாத வாயுக்கடலின் அடியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதைத்தான் நாம் வளிமண்டலம் அல்லது காற்று என்கிறோம். காற்று என்பது வெற்று இடம் அல்ல, அது ஒரு கனமான கலவை. இந்த காற்றில் 78% நைட்ரஜனும் 20% ஆக்சிஜனும் 1% ஆர்கானும் அடங்கியுள்ளன. இதை தவிர மிகச் சிறிய அளவில் கார்பன் டை ஆக்சைடும் CO2 நீராவியும் உள்ளன. இந்த ஆக்சிஜன் தான் விலங்குகளின் சுவாசத்திற்கும், கார்பன் டை ஆக்சைடு தான் தாவரங்களின் ஒளிச்சேர்க்கைக்கும் அடிப்படை. ஆனால் இங்குதான் மனித குலம் ஒரு மாபெரும் பேரழிவை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. நாம் பூமிக்கு அடியில்
பல கோடி ஆண்டுகளாக புதைந்து கிடந்த கார்பனை நிலக்கரி, பெட்ரோல் தோண்டி எடுத்து எரித்து மீண்டும் வளிமண்டலத்தில் கார்பன் டை ஆக்சைடாக கலக்கிறோம். இது பூமியை சுற்றி ஒரு கண்ணுக்கு தெரியாத போர்வையை உருவாக்கி சூரிய வெப்பத்தை வெளியேற விடாமல் தடுத்து உலக வெப்பமயமாதலை குளோபல் வார்மிங் ஏற்படுத்துகிறது. உலக சுகாதார நிறுவனம் WHO வெளியிட்டுள்ள அதிர்ச்சி அளிக்கும் சமீபத்திய தரவுகளின்படி உலக மக்கள் தொகையில் 92% மக்கள் பாதுகாப்பான எல்லையை தாண்டிய நச்சுக்காட்டைத்தான் தினமும் சுவாசித்துக் கொண்டிருக்கிறார்கள். இது ஏதோ ஒரு புள்ளி விவரம் அல்ல. இது மனிதகுலம் தனக்குத்தானே வைத்துக் கொள்ளும் காலக்கெடு. ஒருபுறம் உயிர்களை படைத்த அதே இயற்கையின் மூலக்கூறுகள்தான் மறுபுறம் மனிதனின் சுயநலத்தால் தங்களை நஞ்சாக மாற்றிக்கொண்டு இந்த பூமியை அழிக்க தயாராகி வருகின்றன. முடிவுரை: அணுக்களின் நடனம். நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் இந்த வினாடி உங்கள் மூளைக்குள் பல லட்சம் வேதியியல் வினைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. உங்கள் உடலுக்குள் இருக்கும் கார்பனும் நீங்கள் சுவாசிக்கும் ஆக்சிஜனும் உங்கள் இரத்தத்தில் உள்ள இரும்பும் தங்களுக்குள் ஒரு மௌனமான நடனத்தை ஆடிக்கொண்டிருக்கின்றன. இந்த பிரபஞ்சத்தில் எந்த ஒரு பொருளும் தனித்து இயங்குவதில்லை. எல்லாமே அணுக்களின் முடிவற்ற பிணைப்புகள்தான். நாம் பிரபஞ்சத்தை பற்றி இன்னும் கற்க வேண்டியது கடல் அளவு உள்ளது. இந்த உலோகங்களும் ஹைட்ரஜனும் கார்பனும் வெறும் பாடப்புத்தக வார்த்தைகள் அல்ல. அவைதான் நீங்கள், அவைதான் நான், அவைதான் இந்த பிரபஞ்சம். இயற்கையின் இந்த அதி அற்புதமான வேதியியல் விதிகள் உங்கள் சிந்தனையின் ஆழத்தை தொட்டிருந்தால் இந்த காணொளியை லைக் செய்து உங்களின் ஆழமான கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.